வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. அந்த பாட்டு எழுதும்போது நான் என் மகளோடு மருத்துவமனையில் இருந்தேன். என் மகளுக்கு திடீர்னு கண் வலி பிரச்சனை வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நான் ஒரு 6-7 படத்துக்கு எழுத வேண்டி இருந்தது. ஆனால் என்னன்னா, இது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கும் நடந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த சம்பவத்தெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு நாள் திடீர்னு என் பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குப்பான்னு சொன்னான். உடனே என்னுடைய மனைவி என்ன செய்வாங்க, தலை குளிச்சதுனால அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வைத்தியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, தலைவலி குறையவே இல்லை. 5ஆவது நாள் என்ன ஆச்சுன்னா, தலைவலியோட சேர்த்து வாமிட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். டாக்டர் வழக்கம் போல மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அவரும் கண்டுபிடிக்கல. மறுபடியும் வலி அதிகமாயிட்டே இருக்கு, வாமிட்டும் நிற்கல, தலைவலியும் குறையல. அப்புறம் ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது. டாக்டர்கிட்ட இருந்து 2 நாள் மாத்திரை சாப்பிட்ட உடனே கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி இருக்கு இல்லையா, அந்த கருவிழி அசையல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மகள், எவ்வளோ ஆசையாகவும் செல்லமாகவும் வளர்ப்போம் இல்லையா, எல்லார் வீடுகளையும் அப்படி தான் வளர்ப்பாங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக ஒரே மகள் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வளர்த்து கருவிழி அசையலைன்னா எப்படி இருக்கும், பயம் வந்துருச்சு எங்களுக்கு. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு உடனே கண் மருத்துவர்கிட்ட போய் காத்தோம். கண் மருத்துவர்கிட்ட காட்டினோடனே கண்ணு நல்லா இருக்கு சார், வேற ஏதோ ப்ராப்ளம் சார் அப்படின்ட்டார். உடனே அவர் ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சாரு. அவர் போன உடனே சார் இது வழக்கமாக இப்போ வர்ற பிரச்சனை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, முதுகு தண்டில் ஒரு சின்ன ஊசியை போட்டாரு. சரியாயிடுச்சு, வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு, வாமிட் நின்றுச்சு. இது எல்லாமே மருத்துவமனையில் நாங்கள் இருக்கிற அமரன் படத்துக்கு அது இல்லாமல் ஒரு 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். அதில் அந்த பாட்டெல்லாம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ எப்படி இருக்கும் யோசிக்கங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே ஷூட்டிங்கு, இங்கே பாட்டு ரெக்கார்டிங் இருக்கு. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்படி ஒரு சூழல். அப்போ சொன்னார், இப்போ சரியாயிடும் சார், இந்த கருவிழி இருக்கு இல்லையா, ஐபால் இருக்கு இல்லையா, இது ரொட்டேட் ஆகிறது 6 வாரத்தில் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், 6 மாசத்துல ஆகலாம், 6 வருஷத்துல ஆகலாம், ஆகாமலே போகலாம் அப்படின்ட்டார். அது ஒரு சின்ன ப்ரெஷரா குழந்தைங்க நினைச்சிச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும் கண்ணுக்குள்ள. அதனால நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை மன அழுத்தமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் எந்த அழுத்தத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்லா படிக்கணும், அதுக்காக கண்ணு முழிச்சே படிச்சுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கணும் அப்படின்னா அப்படி படித்து அந்த படிப்பினால் ஒரு பயனும் இல்லை என்பதனால் நீங்க ரொம்ப லகுவாக இந்த படிப்பை வச்சுக்கங்கிறதுக்காக சொல்ல வரேன். என் மகள் அப்படிதான். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தார் டாக்டர். இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்து கையை அப்படி கொண்டு போகணும், அப்போ ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா சரியாயிடும்னு சொல்லிட்டார். ஆனா எவ்வளவு நாள் ஆகும்னு அவர் சொல்லல இல்லையா. 6 நாள், 6 மாசம், 6 வாரம் அப்படிலாம் சொல்லிட்டார். எவ்வளவு பதட்டமா இருக்கும். 6 நாளுக்குள்ள சரி வரணுங்கிறதுக்காக டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே என் மகளை கூப்பிட்டு இப்படி பாருமான்னு சொல்லிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப கண்கள் கலங்கிட்டே இருந்தது. அது இயல்பா நடக்கும் தானே, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த சூழல் யோசிச்சு பாருங்க. மருத்துவமனையில காலையில என் சேச்சி வரும்போது அப்போ அன்னைக்கு இந்த பாட்டு எழுதணும். நீங்க இப்பவும் போய் அந்த பாட்டை இதுக்கப்புறம் போய் கேட்டு பாருங்க. அந்த சரணத்தில் இருக்கக்கூடிய மொத்த வரியும் என்னுடைய மகளை வைத்து தான் நான் எழுதினது. என்ன எழுதினேன்னா, பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, ஆதி நீயே என் ஆயுள் நீயே, ஆணி வேரை நீங்காது மண்ணே, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாய் உனை நீயும் காண கண்ணீரையும் காணேனே, நீண்ட தூரம் போகும்போது நீங்குமோ காட்சியே. இதுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுக்கும் என் மகளுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன காரணம்? எப்படி இருக்கு? எனக்காக எழுதின மாதிரி தானே இருக்கு. எனக்காக எழுதின இந்த பாட்டை சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயனும் அவங்களுக்குரிய காதல் பாட்டை மாற்றி பாடிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் மகளுடைய கண் ஞாபகம் வரும், என் மகளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வரும். ஆனால் இது எப்படி பொருந்தி போகுது. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. 6ஆவது வாரத்திலே என் மகளுடைய கண் ரொம்ப பூரண சரியாயிடுச்சு. அப்புறம் திருப்பி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் என் மகளும் என் மனைவியும் தான் அந்த படத்தை பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் எப்படி பாட்டுக்குள்ள மாறி வருது பாருங்க. நீங்க பார்க்கும்போது அது அப்படியே தானே இருக்கு. நீங்க பார்க்கும்பொழுது காதல் பாட்டு தான் நினைச்சீங்க. ஆனா நான் பார்க்கும்போது எப்படி வருது, நான் பார்க்கும்போது மாறியது. பாட்டினுடைய அகம் வேற, புறம் வேற. இப்படி எல்லா பாட்டுக்குள்ளேயும் ஒரு செய்தி இருக்கு. நீங்க சினிமா பாட்டே கேளுங்க, அதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த பாட்டுக்குள்ள என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா மாறிடும். நான் இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன கேள்வி கேட்கிறேன், 2-3. நீங்க நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆனா அந்த பாட்டு இதுதான் அர்த்தம்னு தெரியாம கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? இப்ப எள்ளு வய பூக்களையே வேற எடுத்தும் பார்க்கலையே, ஆளாள வஞ்சரிப்பு கொத்துதாடா, அச்சரிந்த ராட்டின போல சுத்துதாடான்னு அசுரல்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கேட்டிருக்கீங்க தானே? இப்ப எள்ளு வய பூக்களையே அப்படிங்கிற அந்த பாட்டு யார் கேட்டாலும் அழுதுருவீங்க இல்லையா? நானுமே அழுதுறேன்னு வச்சுக்கோங்க. தமிழ் சினிமா 100 வருடம் ஆகுது. இந்த 100 வருடத்துல எந்த பாட்டும் எள்ளுங்கிற சொல்லோட ஆரம்பிக்கவே இல்லை. எள்ளுன்னு ஒரு சொல்லோட எந்த பாட்டாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. அசுரன்ல தான் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ஏன் எள்ளுங்கிற சொல்லோட முதல் வார்த்தை வரவே இல்லை? எவ்வளவு எள்ளு பூ நாசி எல்லாம் பாட்டுக்குள்ள இருக்கும், ஆனா ஒரு பாட்டு தொடங்கும் பொழுது எள்ளுன்னு தொடங்காது. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தேங்காயில இருந்து வர்றது என்ன? கடலில இருந்து வர்றது, வேப்பங்காயில இருந்து வர்றது, எள்ளுல இருந்து வர்றது. ஏமா, கடலில இருந்து வந்தா கடல் எண்ணெய், தேங்காயில இருந்து வந்தா தேங்காய் எண்ணெய், எள்ளுல இருந்து வந்தா எள்ளு எண்ணெய் தானே அது.
அது ஏன் நல்லெண்ணெய்னு சொல்றோம்? இப்போ எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சாமி மாதிரி ஏன் நம்ம வீட்டில் எள்ளெண்ணெய்ங்கிற மாதிரி நல்லெண்ணெய்னு சொல்றோம்? இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, டெய்லி உங்க வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்க அப்பாவை நல்லெண்ணெய் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க, அண்ணன் நல்லெண்ணெய் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா, ஏமா கடலையிலேருந்து வந்தால் கடலெண்ணெய், தேங்காயிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், எள்ளுலேருந்து வந்தால் எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வந்தானே சொல்லணும், நீ எதுக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வா சொல்கிற அப்படின்னு உங்கள் அம்மாவை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பண்பாடுங்கிறது இதுதான். எள்ளு என்கிற அந்த சொல்லை பொதுவெளியில் நாம் பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். ஏன் பயன்படுத்த மாட்டோம்னா, நீத்தார் பெருமைன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சடங்கு வச்சுருக்கோம். அந்த சடங்கு எப்போ வந்தது, எதுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அதில் எள்ளு தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்குது, ஐதீகம் இருக்குது. அதனால எள்ளுன்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் இறந்து போன ஒருத்தருடைய ஞாபகம் வந்துருங்கிறதுனால, எல்லார் வீட்லையும் ஒரு மரணம் நடந்திருக்கும்ல, யாரோ ஒரு தாத்தா யாரோ ஒரு பாட்டி இறந்து தான் போயிருப்பாங்க. அதனால எள்ளுன்னு சொன்ன உடனே அந்த சடங்கு ஞாபகம் வந்து நம்முடைய மூத்தோரை நாம் நினைத்து மருகி விடுவோமோ என்பதற்காக தான் ஒவ்வொரு நாளும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றும் போதும் எள்ளெண்ணெயா நினைக்காம அதை நல்லெண்ணெயா மாத்திக்கிறோம். வேகமா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மழைன்னு சொல்றோம் நம்ம? பயங்கர மழை அப்படிம்போம் இல்லையா? பயங்கரங்கிற சொல் வந்து எதுக்கு சொல்றோம்? பயங்கர தீ விபத்துன்னு சொல்லாங்க, பயங்கர மழைன்னு ஏன் சொல்றோம்? நம்ம சொற்களையே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்றாடம் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய சொற்களுக்குள்ளேயே ரொம்ப ஆச்சரியகரமான தகவல்கள் தமிழ்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நீங்க சின்னதா உச்சரிக்கக்கூடிய சொற்கள் வாயிலாகவே ஒரு மனிதனையே நீங்க உருவகப்படுத்தி வச்சிருப்பீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்கூல் டேஸ்ல நீங்க யாராவது ஒரு பையன்ட்டையோ பொண்ணுட்டையோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க, அப்புறம் வேற ஸ்கூல் போயிருப்பீங்க, அல்ல வேற ஊருக்கு போயிருப்பீங்க, சந்திக்காமே போயிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய செல் நம்பர் கிடைக்கும், அவளுடைய செல் நம்பர் கிடைக்கும். கிடைச்ச உடனே நீங்க எவ்வளோ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்பொழுது, அந்த பொண்ணு ஃபோன் பண்ண உடனே சட்டுன்னு அவ பேரை நீங்க சொல்லிடுறீங்க, அல்லது ஹலோன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட பேரையோ பையனோட பேரையோ சொல்லி நீ தானேன்னு கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சொற்கள் இல்லாம எதுவுமே கிடையாது, சொற்களுக்குள்ள தான் வச்சிருக்கோம். சொற்களை எப்படி உச்சரிக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் அமைப்புமே இருக்கு. ஒரே வாக்கியத்தை, ஒரே சொல்லை சொல்லக்கூடிய பாவத்தில், சொல்லக்கூடிய உச்சரிப்பு விதங்கள்ல ஒருத்தரை கிண்டல் பண்ணிட முடியும், ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட முடியும். ஐயான்னு ஒரு சொல் இருக்கு, தமிழையா பார்த்து ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா மரியாதைக்குரியா இருக்கும். ஐயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கிண்டல் பண்ற மாதிரி ஆயிரும். ஒரே சொல்ல இப்படி மாத்தி மாத்தி உச்சரிச்சு பாருங்களேன், அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒரு மொழியில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதற்காக என்ன சொல்லணும்? பெருமிதம் கொள்ளணும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த எள்ளு பத்தி இந்த பாட்டை சொல்லிடுறேன் நான். அந்த காட்சி வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ல போட்டு தனுஷ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். ஆனா அந்த இடத்துக்கு பண்ண பாட்டு எள்ளு புகழைய பாட்டே கிடையாது. பொல்லாத பூமி பொலி போடும் சாமின்னு ஒரு பாட்டு யூடியூப்ல இருக்கு, படத்துல வரல. அந்த பாட்டு தான் நாங்க வச்சிருந்தோம் முதல்ல. அந்த பாட்டு ரிலீஸுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி அதை பார்க்கும் பொழுது அந்த பாட்டு முழுக்க வந்து தனுஷோடைய பையன் இருக்கார் இல்லையா, பையன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிப்பார்ல, அவரை வாழ்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படத்தோட ஹீரோ யாரு? தனுஷ் இல்லையா? அப்ப இயக்குனர் என்ன நினைச்சிட்டாரு, சார் இது வந்து அந்த பையன் இறந்து போற பையனை பத்தின பாட்டா இருக்கு, அது இல்லாம வந்து தனுஷை வந்து ரொம்ப குறைச்சி சொல்ற மாதிரி இருக்கு, அதனால இப்ப என்ன பண்ணுவோம் சார், அந்த பையன் இறந்து போயிட்டான், அவங்க அம்மா வந்து பாடுற மாதிரி நீங்க வச்சு எழுதி கொடுத்துருங்க சார் அப்படின்ட்டாரு. அதை மொத்தமா பார்த்தோன்னே அந்த காட்சி வந்து இப்ப நீங்க பாக்குறது வந்து ரீரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணி ஃபைனலா ஒரு வருஷன் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி நீங்க பாக்குறீங்க. நான் பார்க்கும்போது வெறும் இறந்து போன அந்த அந்த காட்சி மட்டும்தான், தலையில்லாத ஒரு உருவம் ரத்த சகதியோடு இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பயந்துட்டேன் நான். இது என்ன எழுதுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க தன்னுடைய மகன் வந்து இறந்து போகலன்னு அம்மா நினைச்சு பாடுற மாதிரி நீங்க எழுதி கொடுங்க சார்ண்டாரு. நான் வந்து எள்ளு வயப்புக்குள்ளேயே ஏறெடுத்தும் பாக்கலையே ஆளாளவன் சிரிப்பு கொத்துதடா ஆச்சரிந்தராட்டு என்ன போல் சத்தையதடா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் முகத்தை சொல்லுதையா ஆடு மாடு வேறுவை இப்படிலாம் எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சு கொடுத்துட்டேன், ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா தான் எனக்கு யோசனை வந்து, ஆகா எள்ளுங்கிற சொல்ல நம்ம முதல்ல பயன்படுத்தக்கூடாது, நம்ம பாட்டுக்கு எள்ளுன்னு முதல்ல எழுது. எனக்கு வந்து எழுதக்கூடாதுன்னு யோசிச்சு எழுதல, இயல்பா வந்துருச்சு. முதல் வார்த்தை வந்து இயல்பா எள்ளு வயப்புக்களையேன்னு வந்துருச்சு எனக்கு. அப்புறமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி, ஏன் இப்படி நம்ம எழுதணும், எள்ளுங்கிற சொல்ல வந்து சாதாரணமாக வீட்டிலேயே பயன்படுத்த மாட்டோம், ஆனால் பாட்டில் போய் நம்ம வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது எள்ளுன்னு சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணம் என்னங்கிறத இப்போ நான் சொன்னேனாக்க, தமிழ் இலக்கியத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்கிக் கொள்ள முடியும்னு சொல்கிறேன். ஒரு சொல்லிலிருந்து ஒரு வரியிலிருந்து எப்படி நீங்கள் தமிழ் இலக்கியத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சீதையை வந்து திருமணம் பண்ணுறதுக்காக சிவதனுசை உடைச்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ராமர் வருவார். அப்படி ஒரு காட்சி இருக்குது. அப்படி வரும்பொழுது ஊர் மக்கள்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பற்றி கம்பர் எழுதும்போது என்ன எழுதுவார்னா, இடமில்லை உளுந்து இட அப்படின்னு எழுதியிருப்பார். உளுந்து இட இடமில்லை அப்படின்னு. உளுந்து இல்லை இடமில்லைனாக்க ஒரு நெரிசல் கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி எழுதும்போது என்ன சொல்லுவாங்க, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அதை எழுதுறது ஒரு இடமில்லை உளுந்து இடன்னு எழுதிட்டார். இடமில்லை எள்ளு இடம் தானே எழுதணும். ஏன் எழுதுனா, உரையாசிரியர்கள் அதில் குறிப்பு எழுதுகிற போது எழுதுறாங்க, ராமர் வருவது ஒரு நல்ல காரியத்திற்கு,
சீதையை திருமணம் செய்து கொள்வது நல்ல காரியம் தான் இல்லையா? அதனால சீதையை திருமணம் செய்து கொள்ள வருகிற அந்த மங்கள காரியத்துக்கு வருகிற போது எல் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பதனால் அவர் எல்லை அங்கே போடலை, இடமில்லை உளுந்து இடன்னு போட்டார். எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, இதை படித்த உடனே எப்படியும் கம்பராமாயணத்தில் கிளைமேக்ஸில் ஒன்று இருக்குல்ல, எப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ராவணனை கொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? நல்ல காரியத்துக்கு எள்ளு போடக்கூடாது, கெட்ட காரியத்துக்கு போடணும்ல, அப்போ போட்டாரா இல்லையா அப்படின்னு எனக்கு செக் பண்ணணும்னு ஆசை வந்து கடைசியில் எடுத்து அந்த ராவண வதைப்படத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது கம்பர் எழுதியிருக்கிறாரு, ராமன் விட்டு அம்பு ராவணனுடைய உடம்பில் துளைத்து கொண்டு வெளியே வருகிற போது எள் போட்டால் எள் எடுக்க முடியாத அளவிற்கு எங்கெல்லாம் சீதனி எண்ணம் இருந்ததோ அந்த எண்ணத்தை எல்லாம் துளைத்து கொண்டு வெளியே வந்தது அப்படின்னு எழுதியிருந்தார். நான் உடனே எனக்கு யோசிச்சேன், அப்போ ராமர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ராமன் சொன்னாக்க உளுந்து, ராவணன் சொன்னா எள்ளு. அசுரன்னா யாரு? ராவணன் தானே. இது ராவணனுக்கு தானே நம்ம பாட்டு எழுதுறோம். அதனால எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்களையே ஆளாள ஒஞ்சிரிப்பு கொத்துதடா அச்சரிந்த ராட்டினம் போல் சுத்துதடான்னு எழுதிட்டேன். ஒரே ஒரு சொல் தான் இல்லையா? ஒரு சொல் எவ்வளவு பெரிய பாட்டை கொடுத்துருக்கு பாருங்க நமக்கு. இந்த மாதிரி சின்னதா நீங்க வந்து யோசிக்கும் பொழுது, ஒரு பாட்டை கேட்கும் பொழுது, ஏன் இந்த பாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, ஏன் வேற யாரும் இந்த மாதிரி சொல்லலை? நான் இன்னொரு பாட்டெல்லாம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பாட்டு இருக்கு, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள் அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார். அந்த பெண் பாடும்பொழுது என்ன பாடுவாங்க? நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் வலது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் நன்னாள்னு இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம்னு நம்மலாம் சொல்றோம் இல்லையா? ஆணுக்கும் இடது கண்ணு இருக்கு, பெண்ணுக்கும் வலது கண்ணு இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே கண்ணு பாட வேண்டியதானே? எனக்கும் உனக்கும் ஒன்று தானேப்பா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சமமான எண்ணம் தானே இருக்கணும். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் நன்னாள்னு அவர் பாடுறாரு. இந்த அம்மா வலது கண்ணும் துடித்ததுன்னு பாடுது. ஆணுக்கு இடது கண் துடித்தால் நல்லது, பெண்ணுக்கு வலது கண் துடித்தால் நல்லது அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ள ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க? இந்த பக்கம் லெஃப்ட்ல ரைட்ல பார்த்தாங்களா? அப்படியா? அப்ப திரும்பி நின்று பாடினாக்க அப்ப மாத்தி பாடி இருக்கணும்ல, அப்பயும் பாடலையே. அதே மாதிரி பாடுறாங்களே, அது விட்டுருங்க. அதே பாட்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு, கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? அதுல கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சுங்கிறாங்க. அது எம்ஜிஆர் பாடி எவ்வளவு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கரைச்சுக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து சுகன்யா வந்து இந்த பாட்டு பாடுறாங்க. இந்த வலது கண்ணு துடிச்சதுன்னா பெண்ணுக்கு நல்லதா கெடுதலா? வலது எப்போதுமே பெண்ணுக்கு கெடுதல். இடதுதான் கருத்தியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதான்னு தெரியல, ஆனாலும் நீங்க ஒரு தடவை கைத்தட்டியங்க. பெண்களுக்கு எப்போதும் இடது நல்லது, வலது நல்லதே கிடையாது. வீட்டுக்கு வலது கால் வச்சு வாமான்னு சொல்றாங்கல்ல கல்யாணம் பண்ணி வரும்பொழுது, அது யாருக்கு நல்லது? கல்யாணம் பண்ணி போற வீட்டுக்கு நல்லது இல்லையா? அவங்க வீட்டுக்கு தானே போறோம், அதனால வலது கால் வச்சு வாமான்னு சொல்லுவாங்க. இன்னமே நீங்க திருமணம் பண்ணி இன்னமே இல்லை, உங்களுக்கு திருமணம் நடந்து நீங்க போகும்போது வலது கால்லாம் வைக்க முடியாது, இடது காலம் தான் வைப்பேன் நீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு யுகபாரதி சொன்னாருன்னு போய் சொல்லக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கிறத நீங்கள் பகுத்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த இடது கண் வலது கண் அப்படிங்கிறத இன்னைக்கு போன உடனே நீங்க கூகுள் அதே மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் வரும். கண்ணகியும் மாதவியும் ஒரே ஒரு இடத்துல தான் சந்திப்பாங்க. அந்த கண்ணகியும் மாதவியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்துல கண்ணகியினுடைய இடது கண்ணும் மாதவியினுடைய வலது கண்ணும் துடித்ததுன்னு இருக்கும். ஒரு சினிமா பாட்டு மட்டும் சினிமா பாட்டு தானே அப்படின்னு நீங்க யோசிப்பதில் கூட சங்க இலக்கியம் இருக்கும், காப்பிய காலங்கள் இருக்கும், பக்தி இலக்கியம் இருக்கும், எல்லாமும் இருக்கும். நீங்க அதை உள்வாங்கி கொண்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே தமிழை நீங்கள் ரொம்ப பிழையற படித்துக் கொள்ள முடியும்.